வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நள்ளிரவு சந்திப்புகள் நேற்று வேணுகோபாலை யார் யார் சந்தித்தார்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமாகவோட மாநில நிர்வாகி, வியூக வகுப்பாளர் இதெல்லாம் சந்தித்தாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, அவர் நேற்று கேரளா அமைச்சர் ஒருத்தருடைய மகள் வீட்டில் தான் தங்குறாரு. அங்கே அவரை இவர்கள்லாம் சந்தித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 தலைவர்கள் சந்தித்திருக்காங்க. இதான் இன்றைக்கி பெரிய செய்தியாக பேசப்படுகிறது. நள்ளிரவு ரகசிய சந்திப்புகள். வேணுகோபாலின் திட்டம் என்ன? கூட்டணி தொடர்பாக முதல்வர் தெரிவித்த கருத்துக்களை காரில் பயணித்த போது வேணுகோபாலிடம் செல்வப்பெருந்தகை பகிர்ந்துள்ளார். அதுக்கப்புறம் அவங்க சௌமியா ரெட்டி, அந்த அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவர், அவங்களும் ரூபி மனோகரன் 2 பேரும் தான் வேணுகோபாலோட காரில் பயணித்தது. அவங்களையும் நுங்கம்பாக்கத்தில் இறக்கி விட்டுட்டார். தன்னுடன் பயணித்த அந்த போலீஸ் அதிகாரி அவரையும் பர்சனல் விஷயம் இருக்குதுன்னு அவரையும் அனுப்பிட்டு இந்த மாதிரியான சந்திப்புகள் நடந்திருக்கிறது. அதுவும் டிவிகேல இருக்கக்கூடிய முக்கியமான வியூக வகுப்பாளரை சந்தித்தது அப்படிங்கிறது என்னங்க, காங்கிரஸோட இப்போ திமுகவோட தான் கூட்டணியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. திடீர்னு ஏன் பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக இறுதி அந்த வாக்கு அதையும் தாண்டி சீட்டு இது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் காங்கிரஸ் இப்படி தான் இருக்கும். காங்கிரஸோட இயல்பே அதுதான். இப்போ திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் நேற்றே சிஎம்ஐ சந்திச்சிருக்கலாம் வேணுகோபால். சிஎம்ஐ ஏன் வேணுகோபால் சந்திக்கலை கேட்டால் ஸ்டாலின் கோபமாக இருக்கார், சந்திக்கலை. மாணிக்கம் தாக்கூர் இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து தமிழக அரசினுடைய நிதியை பற்றி பேசுகிறார். தமிழக அரசு 5000 ரூபா கொடுத்தா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நேர் எதிரியாக திமுகவுக்கு சவால் விடக்கூடிய விஜயை பார்த்து அவருக்கு செல்வாக்கு கூடிகிட்டு இருக்குங்கிறாரு. கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்படி பேசலாமா? மேலே நாங்கள் இந்தியா கூட்டணி இழுப்புக்கெல்லாம் வந்துட்டுருக்கோம், ஆனால் இவங்க வரமாட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல போவ. இவங்க இல்லை கொஞ்ச நாளாகவே திமுக எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்ல போவ. எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் நீடிக்கும். ஏன்னா கார்கே அவர்களுக்கு இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்கே எதிர்க்கட்சி தலைவராக ராஜ்யசபாவில் இருக்கார். அதற்கு காரணமே இன்றைக்கி திமுக தான். ஏன்னா 27 மினிமம் 27 இருந்தால் தான் ராஜ்யசபாவில் உங்களால் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்கும். இப்போ காங்கிரஸுக்கு 27 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் ஒன்று குறையுது. அப்போ இன்னும் ஒன்று சேரணும். அந்த சேரணும்னா காங்கிரஸ் திமுக ஒரு சீட்டு கொடுத்தா அந்த ஒன்று சேரும். அப்போ தான் கார்கே எதிர்க்கட்சி தலைவராக அங்கே கன்னியூ ஆவார். அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும். போன பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாமல் நிலைமை இருந்தது. இப்போ ராஜ்யசபாவில் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் காங்கிரஸுக்கு இந்த ஒரு எம்பி சீட்டு ரொம்ப முக்கியம். திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எம்பி சீட்டு கொடுக்கறது நாளில் ஒன்று கொடுத்துருவாங்க அவங்க. அப்போ அரசியல் பொறுத்தல அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகி இது ஒரு முடிவு வந்துடும். ஏன்னா கார்கேவும் இன்றைக்கி திமுகவோட தான் கூட்டணிக்கு போகணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று வேணுகோபால் அவர்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, என்ன நடந்தது? நேற்று வேணுகோபால் அவர்கள் பேச பார்த்தோன்னே நமக்கு ஒன்று புரியும். இப்போ இவங்க திமுகவும் பிஜேபி காங்கிரஸ் அடிச்சுக்குவாங்கப்பா, ஒன்று சேர்ந்துருவாங்கப்பா. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதுதான் சொன்னோம். இப்போ மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து அச்சமில்லை என்ன பதிவிட்டு இருந்தாலும் கடைசியாக இறுதி முடிவு எடுக்க வேண்டியது அகில இந்திய தலைமை. அகில இந்திய தலைமை எப்படி பார்க்கும்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி, ஏன்னா எம்பிக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராஜ்யசபாவில் அன்டெஸ்டடாக இருக்கக்கூடிய விஜய்கிட்ட போகலாமா, இவர்கிட்ட போகலாமா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக படுதோல்வி அடையும், திமுக ஜெயிக்காது அப்படின்லாம் வரல. ரொம்ப இதுபடி இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும் தான் சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஏறணும், தெரிஞ்சவங்க மேலேயே ஏறலாமே அப்படிங்கிறது இன்றைக்கி காங்கிரஸோட எண்ணமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பல விஷயங்களை காங்கிரஸ் யோசிக்கும். நம்ம சொன்ன மாதிரி ராஜ்யசபா சீட்டு தந்துடுவாங்க. அதையும் தாண்டி எண்ணிக்கை ஏற்கனவே அரசியல் பொறுத்தல ஒரு 32 33 முடியும். அது காங்கிரஸுக்கு நல்லது தான். அப்போ நேற்று நடந்த சந்திப்புகள் குறித்து வெளியான தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீ பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி காங்கிரஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு தேவையா, திமுக காங்கிரஸுக்கு தேவையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தேவை. ஆனால் இன்றைக்கி மிக மிக அவசியம் அப்படிங்கிறது திமுகவுக்கு தான். இப்போ டெல்லியில் காங்கிரஸுக்கு திமுக தேவை எல்லாம் ஓகேங்க. அப்படியே காங்கிரஸ் திமுக கழட்டிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க. காங்கிரஸ் வேணான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் போயிடுச்சுன்னா திமுக பிஜேபியை மேலே ஆதரிக்க முடியுமா? முடிஞ்சால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை வரும்? அதனால் அது சரி வராது. அதையும் தாண்டி எம்எல்ஏ எலெக்ஷன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும். இன்னைக்கு 22 எம்பி வச்சுக்கிட்டு காங்கிரஸை மிரட்டலான்னு ஸ்டாலின் கணக்கு போட்டுட்டு காங்கிரஸை விட்டுட்டாருன்னா, காங்கிரஸ் போச்சுன்னா தோற்றுருவீங்களே, என்ன பண்ணுவீங்க? பதவி போனால் ஜெயிலுக்கு போகணும். அவ்வளோ கேஸ் இருக்குது எல்லாரும் மேலேயும். பிஜேபி சும்மா விட்டுருமா? அப்போ அதிகாரம் மூலம் கட்சி உடைச்சிருக்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால் எப்பாடுபட்டாவது இந்த கூட்டணியை வச்சுக்கணுன்னு தான் அவர் நினைப்பார். நேற்று வேணுகோபால் அவர்களை சந்திக்காத காரணம் அவருக்கு சில தகவல் கிடைச்சிருக்கும். இல்லைங்க, டெல்லி உங்களை விட்டுறாது. ஏன்னா இவங்களுக்கும் பல நெட்வொர்க் இருக்குல்ல. டிஆர் பாலு பேசிகிட்டு இருக்காரு, சபரீசன் பேசிகிட்டு இருக்காரு, கனிமொழி பேசிகிட்டு இருக்காங்க, திருச்சி சிவா பேசுகிறாரு, ராஜா அண்ணன் பேசுகிறாரு, பல விஷயங்கள் இப்போ டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 22 எம்பி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ தொடர்புகள் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரியா சுலோ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
அப்போ நேற்று வந்து இந்த கார் மாறி போகிறது இதெல்லாம் எதற்காக, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து வேணுகோபால் அவர்கள் வந்து தன் காரில் புறப்பட்ட அவருடன் தமிழ்நாடு காங்கிரஸ் பொருளாளர் ரூபி மனோகரன், அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சௌமியா ரெட்டி ஆகியோர் சென்றனர். அவர் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு போகிறார்கள். அப்போ அந்த காரை பின்தொடர்ந்து 4 கார்கள் வந்தன. அவற்றில் ஒரு காரில் பாதுகாப்புக்கான போலீஸ் அதிகாரி வந்தார். கோயம்பேடு வந்ததும் தனிப்பட்ட விஷயமாக நாங்கள் கிளம்புகிறோம் என பாதுகாப்பு அதிகாரியை வேணுகோபால் திருப்பி அனுப்பிவிட்டார். அடுத்ததாக நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகில் சௌமியா ரெட்டியை இறக்கிவிட்டார். பின் அண்ணா சாலையில் உள்ள ஸ்பென்சர் வந்து ரூபி மனோகரனை இறக்கி விட்டார். ராயப்பேட்டையில் மணிக்கூண்டு அருகே வந்ததும் தன் காரில் இருந்து இறங்கி வேறு காருக்கு பயணித்தார். முதலில் அவர் நுங்கம்பாக்கம் அருகில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குவதாக இருந்தது. ஆனால் அதை தவிர்த்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய மகள் வீட்டில் தான் நேற்று தங்குறாரு. நேற்று தங்கும்போது அவரை திமுக மூத்த எம்பி ஒருவர் சந்தித்துள்ளார். அவரை தொடர்ந்து டிவிகே மாநில நிர்வாகி ஒருவரும் தேர்தல் வியூக நிறுவன தலைமை நிர்வாகினா ஜானவரக்கிய சாபியை சொல்கிறேன் நிர்வாகியை சந்தித்ததாக தெரிகிறது. இதற்கிடையே வேணுகோபாலை சந்திக்க நேரம் ஒதுக்கி தரும்படி மூத்த காங்கிரஸ் தலைவர் ஒருவரும் கேட்டிருந்தார். அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்த செய்தி. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இன்றைக்கி கிரீஷ் ஜோடங்கர் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டார். அநேகமாக 22ஆம் தேதி திமுக ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டோம். கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகும் 22ஆம் தேதி நாங்கள் பேச போகிறாங்க காங்கிரஸ் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ காங்கிரஸ் ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கும் தெரியும். இப்போ ஸ்டாலினும் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியாமையாக இருக்கும், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் கேட்டால் நம்ம கொடுக்க மாட்டோம்னு காங்கிரஸுக்கு தெரியும். கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம், வேறு ஒன்று டிமாண்டு தானே. அப்போ அரசியல் புரசலாக வந்துடும். இன்னொன்று, இப்போ காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவர் மட்டும் ஒரு முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை வந்து ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே கூட்டாக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்காது. டெல்லியில் என்ன பேசுகிறாங்களோ, இப்போ செல்வ பெருந்தகையோ ப. சிதம்பரமோ இல்லை திருநாவுக்கரசரோ இப்படி யார் அங்கே இருந்தாலும் சரி, அங்கே என்ன பேசுகிறாங்கங்கிற விஷயம் உடனே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு நெட்வொர்க் அதிகமாகுது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து காங்கிரஸில் நிறைய பேர் வந்து திமுகவுடைய நிலைவித்வான்களே ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆட்சியில் பங்கு எதுக்கு அப்படின்னு இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே ஆச்சரியமாகுது. திருமாவர்கள் சொல்கிறாரு காங்கிரஸ் கேட்பது உரிமை, இப்படியும் சில பேச்சுக்கள்லாம் வருது. காங்கிரஸ் கேட்பது உரிமைன்ட்டார் திடீர்னு. அப்போ என்னென்னா, இன்றைக்கி காங்கிரஸ் உரிமை கேட்கிறார்களா இல்லையாங்கிறத தாண்டி எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்க போகிறீங்க. அப்போ ஒரு கட்சி மட்டும் ஆள்வது எந்த வகையில் சரி? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அதுக்கு காங்கிரஸுக்கு வலிமை இல்லை. சரி, வலிமை இல்லைன்னா காங்கிரஸை விட்டுருங்க. யார் உங்களை தூக்கி சுமக்க சொல்கிறது? காங்கிரஸுக்கு பூத்து கமிட்டியில் ஆள் இல்லை, அவங்க வந்து 63 சீட்டு கொடுத்தோம், 5 தான் ஜெயித்தாங்க அப்படிங்கிற ரைட்டுங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எதுவுமே இல்லைங்கிறீங்கள. இப்போ மோடி அவர்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காரா இல்லையா? பாசிச மோடி அவரே பங்கு கொடுத்துருக்கும்போது உங்களால் ஏன் கொடுக்க முடியல? என்ன விஷயம்னா, இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகட்ட சில பல விஷயங்களுக்கு அடிபணிந்து இருக்கிறார்கள். மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அது பண்ணலை. அதனால் காங்கிரஸ் இப்போ வீம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கொஞ்ச நாளாக வந்து அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபின்னு பேசப்படுது. அப்போல்லாம் நம்ம சொன்னோம், இல்லைங்க காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ராகுல் காந்திக்கு வந்து எம்பி பதவி பறிக்கிறாங்க. நம்ம அப்போ கேஎஸ் அழகிரி வந்து மாநில தலைவர் போய் ரயில் மறியல் போராட்டம் நடத்துகிறார். பின்னாடி வெறும் ஒரு 5 பேர் தான், 5 பேரை வச்சு ரயிலை மறிக்கிறார். ஒன்று அண்ணாமலை சொல்கிறார் மொத்த காங்கிரஸும் வந்துருச்சுன்னு, அவ்வளோ கேவலப்படுத்துகிறார். ஏங்க காங்கிரஸில் வெறும் 5 பேரா? சரி, 5 பேர் தான் இருக்காங்க. ஊரில் காசு கொடுத்து கூட ஆளை கூப்பிட்டு வர மாட்டீங்க. இந்த அளவுக்கு பிச்சைக்கார கட்சி ஆகிடுச்சா காங்கிரஸ்? எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க காங்கிரஸை. எப்படி இருந்தால் காங்கிரஸ் எப்படியா இருக்குது? இப்போ காங்கிரஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்திரிக்கவே முடியாதுங்கிறத வந்து மக்கள் நினைக்கிறாங்களோ காங்கிரஸ் தலைவர்கள் நினைக்கிறாங்க. கேட்டால் காமராஜர் ஆட்சின்னு தொடர்ந்து சொல்ல வேண்டியது. இன்னொரு பக்கம் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால், அப்போ மனுநீதி சோழன் ஆட்சி நடத்திட்டு உங்களுக்கு ஆட்சி எதுக்கு கேட்பாங்களா இல்லையா? இப்போ காங்கிரஸ்லேருந்து வர தலைவர்கள் எல்லாம் அவங்கள வளர்க்குறாங்களே ஒழிய அவங்க குடும்பத்தை வளர்க்குறாங்களே தவிர காங்கிரஸை யார் வளர்க்கிறார்கள்? அப்போ ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் இப்போ பாருங்கள், கொஞ்ச நாளாக காங்கிரஸை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, இது ஒரு நல்ல விஷயம் தானே. மணிக்கு தாக்கர் பேசுகிறதுலாம் ரைட்டு தானே, அப்படி தான் பேசணும். இவர் பேசுகிறாரு வேலுச்சாமி, எப்படி நீங்கள் திருவாரூர்லேருந்து கிளம்பி வந்தீங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் எப்படி வந்தது? திராவிடன் ஊழை ஏமாற்றிட்டுருக்கீங்களா? ஏன்னா உதயநிதி அவர்கள் இளம் பெரியாரா? என்னங்க சிரிப்பு வருதுங்க. இவங்களுடைய யோகியத்தை பற்றி நான் பேசணுமான்னு அந்தளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் வேலுச்சாமி. கடந்த காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு துரோகம் பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார்ல. சர்க்காரியா கமிஷன்லேருந்து இலங்கை தமிழர்கள் பிரச்சனையிலேருந்து எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு திமுக செஞ்ச வஞ்சகம் என்னன்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்கக்கூடிய வேலுச்சாமி பேசுகிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்னப்பா காங்கிரஸ்னால் காங்கிரஸ் வளரட்டுங்கிறேன் நான். தமிழ்நாட்டை வளரட்டு இருந்துட்டு போட்டோம்.
ஏன் பிஜேபி வரும்போது காங்கிரஸ் வளரக்கூடாதா? காங்கிரஸ்காரங்க கேட்குறது என்னங்க தப்பு? இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் கெயின் ஆனது காங்கிரஸ் தான். காங்கிரஸை பற்றி மக்கள் பேசுகிறார்கள், இது காங்கிரஸுக்கு நல்லது. செல்வ பெருந்தகை எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து காங்கிரஸை வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு என்னன்னு புரியல. ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த ரூபி மனோகரன் ஒரு சஞ்சய் நல்ல பேர் ரஞ்சன்குமார் பிற்படுத்தப்பட்டவர், அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். பாருங்கள், செல்வ பெருந்தகை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை வளர்க்குறாரு. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரான அவர் தலைமையில் காங்கிரஸ் வலுவடையதை பொறுக்காமல் மாணிக் தாகூர்லாம் திட்டுறாருன்ட்டு நல்லா யோசனை பாருங்கள். இதுக்கும் கம்யூனிட்டிக்கு என்னங்க வந்தது? எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிட்டிங்கிறீங்களே. திருமாவளவன் ராஜீவ்காந்தி மேலே காரை ஏற்றுறாரு அப்படின்னா அந்த கேஸுக்கும் திருமாவளவன் பின்னாடி SC/ST ஆக்ட் வருது. இது எங்கே போகுதுன்னே புரியல. மறுபடியும் ஒன்று சொல்கிறோம், இன்றைக்கி காங்கிரஸ் விளையாடி கொண்டிருக்கிறது. திமுக கோவப்படுகிற மாதிரி நடிக்கிறது, ஆனால் பயந்து கிடைக்கிறது. இவங்க எடப்பாடி அடிமைங்கிறாங்க. இவங்க யாருக்கு அடிமைங்கிறது ஊருக்கே தெரியும். தொடர்ந்து எல்லாரையும் பார்த்து பயம் என்பதே வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு டெல்லியை பார்த்து பயம், காங்கிரஸை பார்த்து பயம், விஜயை பார்த்து பயம், ஒரு பக்கம் எடப்பாடியை பார்த்து கூட பயம். எல்லாத்த பார்த்தையும் பயந்துக்கிட்டு நான் யார்கிட்டையும் பயப்படல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.